இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நெல் சாகுபடி செய்கிறோம். கரும்பு, மக்காச்சோளம், பருத்தி இது மாதிரி நிறைய வகையான காய்கறிகளும் கீரை வகைகளும் நம்ம விவசாயிகள் சாகுபடி செய்கிறோம். நம்ம விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையை பார்த்திங்கன்னா அதிகப்படியான மகசூல் குறைபாடு, அடுத்தது நோய் தாக்குதல். அதாவது உதாரணமாக இப்போ நம்ம நெல் பயிர் சாகுபடி செய்கிறோன்னா அந்த நெல் பயிர் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும், அந்த நுனியில் கருகிட்டு வரும், சரியான ஒளிச்சேர்க்கை இருக்காது. சொல்லப்போனால் இன்னும் நிறைய வகையான ஹையாரா அப்படிங்கிற நோய் தாக்குதலும் ஏற்படும். இதுக்காக நம்ம விவசாயிகள் அதிகப்படியான உரம் பயன்படுத்துவாங்க, மருந்து தெளிப்பாங்க, அதாவது ஸ்ப்ரேயிங் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிலத்தில் ஜிங்க் பற்றாக்குறை. ஜிங்க் பற்றாக்குறையால் தான் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. இதுக்காகவே டாடா ராலிஸ் கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா நயா ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜிங்க் பற்றாக்குறையை சரி செய்யத்தான் டாடா ராலிஸ் கம்பெனிலேருந்து நயா ஜிங்க் அப்படிங்கிற ப்ராடக்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமான ஒன்று. உதாரணமாக நம்ம விவசாயிகள் நம்ம கரும்பு சாகுபடி செய்கிறோம், மக்காச்சோளம் சாகுபடி செய்கிறோம், அதாவது தானிய வகைகள் நம்ம நிறைய சாகுபடி செய்கிறோன்னா அதில் ஜிங்க் நமக்கு அதிகமாக தேவைப்படும். நாம் ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஜிங்க், அதாவது நம்ம நிலத்துக்கு நம்ம பயன்படுத்தலைன்னா அதுக்கப்புறமா நம்ம மகசூல் குறைபாடு நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதாவது 30% 40% நமக்கு மகசூல் குறையும். இதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே நாம் ஜிங்க் பயன்படுத்தணும். இந்த நயா ஜிங்க் பாலிபாஸ்பரேட் அப்படிங்கிற மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DTPAS அப்படிங்கிற டெக்னாலஜியில் ஒரு சங்கிலி பிழைப்பு மாதிரி இதில் ஜிங்க்கும் மெக்னீஷியமும் கலந்துருக்கு. மெக்னீஷியம் இருக்கிறதால பயிரோட பச்சை தன்மையை அதிகரிக்கும். இப்போ நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற ஜிங்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். ஆனால் இந்த நயா ஜிங்க் பயன்படுத்தும் போது இதோட தாக்கம் பார்த்திங்கன்னா 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் இதோட தாக்கம் நம்ம விளைச்சல்ல, அதாவது பயிருக்கு இதோட ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும். பயிரை பச்சையாக வச்சுக்கும். இது மாதிரி பயிர் பச்சை நிறமாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா நமக்கு பயிரோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு மகசூலும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜிங்கை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய பயிர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு, மக்காச்சோளம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பருத்தி, இன்னும் தானிய வகைகள் கூட அதிகமான ஜிங்க் எடுத்துக்கும் பயிர்கள். அதனால் இந்த நயா ஜிங்கை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு இந்த நயா ஜிங்க் அந்த பயிர்களை பச்சையாக வச்சுட்ருக்கும். அந்த பயிர்களுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்துக்களை தந்துட்டுருக்கும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுது, பார்த்திங்கன்னா நோய் தாக்கம், அந்த குருத்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில், அதாவது கருப்பாக மாறிடும். இது மாதிரி ஜிங்க் பற்றாக்குறையால் தான் இது மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால் நம்ம நிலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் ஜிங்கை கொடுக்கணும். இது மாதிரி நம்ம விவசாயிகள் சாகுபடி செய்கிற நிறைய காய்கறிகளுக்கும் கீரை வகைகளுக்கும் பார்த்திங்கன்னா நாம் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த ஜிங்கை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நோய் தாக்கம் குறையும், நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம விவசாயிகள் ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது பார்த்திங்கன்னா அடிவரமாக கூட இந்த ஜிங்கை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார் அமைப்போம், பெட்டு போடுவோம். அப்போவே நம்ம இந்த ஜிங்கை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளோட பயிர் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஹைட் கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல ஹைட் அதிகமாக இருக்கும், இலைகள் மஞ்சளாக இருக்கும். இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நயா ஜிங்க் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தீர்வு காணலாம். இப்போ சாதாரணமாக நம்ம 1 ஏக்கருக்கு 15 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் பயன்படுத்துகிறோன்னா இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிற இந்த ஜிங்கை பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு நீங்கள் 1.2 kg பயன்படுத்தினாலே போதும். இந்த நயா ஜிங்கை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, இதை மணலில் மிக்ஸ் பண்ணி இறைக்கலாம். அடுத்ததாக உரம் மூலமாக இதை பயன்படுத்தலாம். இது மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா செடிக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கரையாமல் செடியை 40 50 நாள் வரை அந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுறது, அந்த குருத்தில் நீல நிலமாக மாறுறது அப்படியெல்லாம் இருக்காது. அடுத்ததாக இதில் பேட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. பேட்டன் அப்படின்னா இது ஒரு அங்கீகாரம், அதாவது உரிமம் பெற்ற ஒரு உரம். டாடா ப்ராடக்ட்னாவே நம்ம சொல்லவே வேணாம், அவங்க குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு இந்த நயா ஜிங்க் பயன்படுத்தும் போது செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். நம்ம நார்மலாக ஜிங்க் சல்ஃபேட் வாங்கும்போது 1 ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ வாங்கணும். ஆனால் இந்த நயா ஜிங்க் நம்ம 1 ஏக்கருக்கு 1.2 kg விட்டாலே போதும். இது மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு செலவும் குறைவு தான். நம்ம விவசாயிகள் நீங்களும் இந்த நயா ஜிங்கை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ள ஒரு தகவல். நன்றி.